வல்லூர் கோட்டம்ல இருந்து பஸ் ஏறி எக்மோரில் இறங்கிட்டோம். தென் சங்கீதா ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம். நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் வர பாண்டியன் எக்ஸ்பிரஸில் தான் போக போகிறோம். முன்னாடி போய் இன்ஜின்லாம் பார்த்துட்டு தென் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறதையும் பார்த்தோம். சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். தென் நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் 3rd AC. உள்ளே போய் சீட்டில் பேக்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். திண்டுக்கல்லேருந்து நம்ம வேனில் தான் கொடைக்கானல் போக போகிறோம். ஸோ வேன் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டோம். வேன் வர வரைக்கும் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். திண்டுக்கல்னா ஞாபகம் வர்றது பிரியாணி, அதுவும் சீரக சம்பா பிரியாணி. ஸோ வேன் வரும்போதே சுட சுட பிரியாணியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். பிரியாணி சூடு போகிறதுக்குள்ளே சாப்பிடணுமேனு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வண்டியை நிப்பாட்டி கிடைச்ச இடத்துல உட்காந்து பிரியாணியை பொழக்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி டேஸ்ட்டு சக்கத்தாக இருந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கொடைக்கானல் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கொடை அப்படின்னா பரிசு, கானல் அப்படின்னா காடுகள், அதாவது காடுகளின் பரிசு அப்படின்னு அர்த்தம். 1000 வருஷங்கள் முன்னாடியே இங்கே பழங்குடி மக்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. 19th செஞ்சுரியில் அமெரிக்கன் அண்ட் யூரோப் மிஷனரிஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சி சம்மரில் வெக்கேஷன் பிளேஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. (1821) பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இங்கே ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1845 தான் கொடைக்கானல் அஃபிஷியலாக ஒரு ஹில் டவுனாக டெவலப் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கொடைக்கானலில் நிறைய மிஷனரி ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்க முடியும். நம்ம
ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இதுதான் சில்வர் ஃபால்ஸ். சன்லைட்டில் வாட்டர் விழும்போது சில்வர் மாதிரி இருக்கும். ஸோ அதை சில்வர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே ஜூலை டு செப்டம்பர் வாட்டர் நிறைய இருக்கும், சம்மரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நம்ம ஆன் தி வேல வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். நாங்கள் புக் பண்ண ஹோட்டலோட செக்இன் டைம் 12 PM. நாங்கள் ஒரு 8 AM ரீச் ஆகிட்டோம். அதுவரை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டீ, காஃபி, பால்கோவா பால்லாம் குடிச்சிட்டு போட்டிங்குள்ளே போயிட்டோம். கொஞ்சம் லேக்கோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இது ஒரு மேன்மேட் லேக். இந்த லேக்கை 1863 சார் ஹென்ரி லவ்விங் அவரோட சொந்த செலவில் உருவாக்குனார். இதோட ஃபஸ்ட்டு போட் தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்தார். 1890 போட் கிளப் கொண்டு வந்தாங்க. தென் போட்டிங் முடிச்சுட்டு அகெயின் ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம். சும்மா அந்த அக்கா கிட்ட சீசன்லாம் எப்படி இருக்குக்கா, வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டோம். அதுக்கு அந்த அக்கா அவங்களோட மன குமுறல்களை எங்ககிட்ட கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே கேளுங்க. சீசனே கிடையாது. அப்படியா? இதே மாதிரி ஃப்ரீயாவே தான் இருந்துச்சு. அப்படியா? கூட்டம்லாம் எதுவுமே கிடையாது. சார் இந்த தடவை ரொம்ப மாற்றம் எல்லாருமே. இல்லைன்னா எப்படினாலும் மே 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த தடவை மே மாதமே சுத்தமாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் கூட்டமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அடிப்பேன் நான்லாம். கேன்சல் பண்ணல, ஒன்வே ஃபுல்லாக மாற்றி விட்டாங்க. ஓகே. ஏன்னா இப்படியே போய் தான் எங்களுக்கு இருக்கா, நீங்கள் இந்த பக்கம் வருவாங்க. வந்தாலும் ஒன்று எங்கே பழப்பாகும். போன சீசன்லேருந்து இன்ன வரைக்கும் இ பாஸ் கண்டினியூ தான் இருக்கு. பாதிக்கப்படுது சார். ஒன்வேவே மாற்றணும் கண்டிப்பா. இ பாஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வச்சுலாம் வாழ்வாதாரம் எங்களுக்கு தள்ளுவண்டி இந்த மாதிரி கடை போட்டிருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒன்வேவே மாற்றி விட்டு எங்களுக்கு பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணா போதும். ஸ்கூலில் லீவ் கூட ஹெட்மாஸ்டர் வாங்கிடலாம். பொண்டாட்டிக்கிட்ட ட்ரிப்புக்கு பெர்மிஷன் வாங்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்படி உங்கள் பொண்டாட்டி கையில் காலில் விழுந்து எப்படி ட்ரிப்புக்கு பெர்மிஷன் வாங்கினீங்க? மறுநாட்டி வாங்கி தான் வாங்கினேன். இப்போ போகிறோன்னா சொன்னாலும் பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸ் அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது, ஸோ அர்ஜென்ட்டாக போய் ஆகணும். அப்புறம் சொல்லிட்டு நாங்கள் அவங்க அனுப்ப மாட்டேன். நான் முதல்ல சொன்னேன், எல்லாரும் போகிறாங்க, நான் மட்டும் ஆஃபீஸ் போய் என்ன பண்ணு சொல்லி கேட்டேன். 1884 பிரையன் பார்க்குன்னு நேம் வச்சாங்க. 1911 லைப்ரரியும் ஓப்பன் பண்ணாங்க. 1970 இந்த பார்க்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பப்ளிக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடுச்சு. தென் 1992 பிரையன் பார்க் கார்பரேஷன் இதை ரீஃபர்பிஷ் பண்ணி நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடத்திட்டு வராங்க.
இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ். கெஸ்ட்டை சந்தனம் வச்சு வெல்கம் பண்ணி வெல்கம் ட்ரிங்காக லெமன் ஹனி டீ கொடுத்தாங்க. தென் ரூம் கீழே வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். ஆம்பியன்ஸ்லாம் பக்காவாக இருந்து தென் ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் பஃபட் தான். டைனிங் ஹால் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்து ஹில் வியூவை பார்த்துட்டே சாப்பிடலாம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருந்து. லஞ்ச் முடிக்கவே 3 ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூசைட் பாயிண்ட் போனோம், அதாவது பசுமை பள்ளத்தாக்கு. இங்கே செம மிஸ்ட் இருந்துச்சு, அதனால வியூ எதுவுமே தெரியவே இல்லை. தென் குணா கேவ் போயிட்டோம். BS வார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த இடத்த கண்டுபிடிச்சி டெவில்ஸ் கிச்சன் நேம் வச்சாரு. இந்த 1991 குணா மூவி ஷூட் பண்ணாங்க. அப்போ இருந்து இது குணா கேவ்னு நேம் மாறிடுச்சு. இங்கே உள்ள கேவ்ஸில் விழுந்து 16 பேர் இறந்து போயிருக்கதா சொல்கிறாங்க. தென் பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டோம். 1906 to 1908 வரைக்கும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிராண்ட்ங்கிற ஒருத்தர் இங்கே பைன் ட்ரீஸ்லாம் பிளான் பண்ணார். தென் பின்னாடி வந்த ஜென்ரேஷன் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இப்போ பைன் ட்ரீஸ்லாம் நல்லா வளர்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளேஸ் செம்ம கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இன்னைக்கு நாங்கள் பூம்பாறை, மன்னவனூர், அப்புறம் டைம் இருந்தால் கொடைக்கானல் லோக்கல் சைட் சீயிங் பார்க்கலாம்னு நினச்சோம். பட் இதெல்லாம் நடந்தான்னு கேட்டிங்கன்னா சில இஷ்யூஸ்னால இல்லை. அது என்னன்னு போக போக சொல்கிறேன். மார்னிங் வேக்கப் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் லாங் போகிறோம். ஸோ லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்கன்னு லாஸ்ட் நைட்டே ஹோட்டலில் சொல்லிட்டோம். ஸோ அவங்களும் நீட்டாக லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. லஞ்சை வேனில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸாக பூம்பாறை கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அங்கேருந்து பார்த்தா பழனி கோயில் தெரியும். பட் இங்கே நல்லா மிஸ் இருந்தனால எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே வண்டியை பூம்பாறைக்கு விட்டுட்டோம். பூம்பாறை கொடைக்கானல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு அழகான மலை கிராமம். நம்ம இப்போ பூம்பாறைக்குள்ள வந்துட்டோம். குழந்தை வேலப்பர் டெம்பிள். இது 1200 இயர்ஸ் ஓல்ட் டெம்பிள். இங்க உள்ள முருகர் சிலை நவபாசனம்ல செஞ்சது. இதை வந்து போகர் சித்தர் செஞ்சதா சொல்றாங்க. ஃபைனலி நம்ம சோழ தேசத்தை நெருங்கிட்டோம். டிவி சேவிக்காக சுகுமார் பூஜா திங்ஸ் அண்ட் அர்ச்சனை டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டோம். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்து. அரோகரா 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 அரோகரா. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். லைட்டா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. தென் வேன்ல ஏறி மன்னனூர் போலான்னு டிசைட் பண்ணோம். இங்க தான் எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. வண்டியை வெளியே எடுக்க முடியல. பூம்பாறைக்குள்ள வெஹிக்கிள்ஸ் உள்ள வர முடியல. கம்ப்ளீட்டா ஜாம் ஆகிடுச்சு. அங்குள்ள லோக்கல் பீப்புள்ஸ் அண்ட் டூரிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராஃபிக்கை கிளியர் பண்ணி ஃபைனலி பூம்பாறையை விட்டு வெளியே வந்தோம். கிட்டத்தட்ட 2 to 3 hours ஆச்சு டிராஃபிக் கிளியர் ஆக. இது மாதிரி டிராஃபிக் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க போன டைம் மட்டும் தான் இப்படி இருந்துச்சா இல்ல எப்பவும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கான்னு தெரியல. அப்புறம் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மன்னனூர் போற வர மழை தான். எங்கேயாவது உட்காந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா வேன்ல இருந்து வெளியே இறங்க முடியல. அவ்வளோ மழை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் மழை விட்ட மாதிரி இல்லை. ஸோ வேற வழி இல்லைன்னு வேனுக்குள்ளே உட்காந்தே சாப்பிட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் 4 ஆகிடுச்சு. மழையும் விடலை. அட்லீஸ்ட் உள்ளே போய் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலான்னு உள்ளே போய் லேக்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். டைமும் 5 ஆகிடுச்சு. செம்ம மூட் அப்செட். ஸோ ஜஸ்ட் சின்ன ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். சாக்லேட் யாருக்காச்சும் கிஃப்ட் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இங்கிட்டு ஃபுல்லாக மோல்டர் டைப் சாக்லேட் இருக்கும். சிங்கிள் பீஸாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காக்கியில் வந்து உங்களுக்கு 300 விற்கிறது 215 தரேன். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் சாக்லேட். ஒரிஜினல் டூப்ளிகேட் செக் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தலைவலி ஜலதோஷம் ஆவி பிடிக்கிறது அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணி ஓகே.
ஒயிட் ஆல்மண்ட், அதாவது ஒயிட் கேஷ்யூ, அதுலேயே டார்க் கேஷ்யூ இருக்குது, மில்க் கேஷ்யூ இருக்குது, அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணது, இந்த மாதிரி வந்து ஒரு 8-9 வெரைட்டிஸ் வரும். ஒரு காம்ப்ளெக்ஸ் கிட்ட வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் யூகாலிப்டஸ் ஆயில், சாக்லேட்ஸ் அண்ட் பேக்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக ஹோட்டல் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஃபைனலி கொடைக்கானல் ட்ரிப் ஹேஸ் கம் டு அன் எண்ட். கொடைக்கானல் நல்லா சுற்றி பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அளவு சுற்றி பார்த்தோம், பட் குட் மெமரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி வீடு ஆஃபீஸ் சாப்பாடு தூக்கம், அகெயின் வீடு ஆஃபீஸ் சாப்பாடு தூக்கம்னு இருக்க செயினை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. நீங்களும் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளேஸை விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 20 rupees சேவ் பண்ணால் போதும், இயர்லி ஆல்மோஸ்ட் 7000 rupees சேவ் பண்ணலாம். அது போதும், தாராளமாக 2 நாள் இங்கே வந்து வைப் பண்ணலாம். பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சென்னைக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசித்தோம். பட் போய் தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளைமேட் ஃபாகியாக இருந்து, ஸோ போகிற வழி ஃபுல்லாக ஃபாக் அண்ட் க்ரீனரி. வேன ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இதுதான் மஞ்சளார் டேம். வேனை நிப்பாட்டிட்டு வியூ பார்க்க கீழே போனோம். அப்போ 2 பேர் பைக்கில் தேன் கொண்டு போயிட்டு இருந்தாங்க கொடைக்கானலுக்கு. எங்களை பார்த்ததும் வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். அவங்க கேட்குறேன், நான் கடைகளுக்கு தான் கொண்டு வரேன், எங்கேயே வாங்கி. திண்டுக்கலை பற்றி சொல்லு. பேர் எப்படி வந்துச்சுன்னா, திண்டுக்கல்ல வந்து திரண்ட கல்லுன்னு இருந்தது, அதுதான் வந்து நாளடைவில் திண்டுக்கல்னு மாறிடுச்சு. இங்கே ஃபேமஸ் வந்து கூட்டும் திண்டுக்கல் பிரியாணி தான். தென் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பொன்ராம் ஹோட்டலுக்கு போனோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொல பழந்துட்டோம். ஃபுட் நல்லா இருந்து, பட் வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகம். அதுவும் நீங்கள் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணால் வர 3 நாள் ஆகும்.
பேக் எடுத்துகிட்டு டிரைவர் அண்ணாக்கு ஒரு டாடா சொல்லிட்டு நேராக திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம். இன்றைக்கி நம்ம சென்னை வர ட்ராவல் பண்ண போகிறது தேஜஸ் எக்ஸ்பிரஸில் தான். திண்டுக்கல் டைமிங் பார்த்தீங்கன்னா 4:13 PM. பட் ட்ரெயின் 20 minutes டிலேயில் வருது. அது வரை கொஞ்சம் விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று 2 1 அரௌண்ட் 4:40க்கு ட்ரெயின் வந்துடுச்சு. உள்ளே ஏறி அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேட்டுக்கு மிக்சர் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடிமேட் காஃபி பவுடர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து வடை கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேவையான கெச்சப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். தென் அகெயின் பன் அண்ட் டீ கொடுத்தாங்க. அப்புறமா டொமேட்டோ சூப். அரௌண்ட் 7:30க்கு டின்னர் கொடுத்தாங்க. டின்னர் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். தாம்பரம் வந்துடுச்சு. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த கொடைக்கானல் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.